ஹாய் நண்பா, அரசு வங்கியான இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு புதிய வகையான வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மட்டுமே 22,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க. முழு தகவலை தெளிவா சொல்ல போற வீடியோவை முழுவதும் பாருங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது அரசு வங்கி தான், அரசு வேலை வாய்ப்பு. சரிங்களா? தற்பொழுது இந்தியன் பேங்கினுடைய சப்சிடரி யூனிட்டான இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சோ தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி இந்தியன் பேங்கினுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்டை இந்தியன் பேங்கினுடைய ட்ரஸ்ட் தான் ரன் பண்ணிட்டு வராங்க. தற்பொழுது இங்க இருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளர் ஜாபுக்கு தான் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. முழு தகவலை சொல்றேன். கண்டிப்பா எலிஜிபிள் பீப்புள் உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. வயது பொறுத்தளவு குறைந்தபட்சம் 22 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள். குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும். அதாவது டிகிரில BSW இல்லனா BA இல்லனா BCom படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள். அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா இந்த டிசிப்ளின்ல டிகிரி படிச்ச எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். சோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அண்ட் பேசிக்கா உங்களுக்கு அக்கவுண்டிங் நாலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. நாட் ஃபார் கம்பல்சரி. ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முன்னுரிமை தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஒருவேளை உங்ககிட்ட ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் வேலை தொடர்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கும் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. சோ நாட் ஃபார் கம்பல்சரி தான், ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரியுது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். மற்றபடி வந்து நல்லா ஃப்ளூயண்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒர்க்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தாலே போதுமானது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா MS ஆபீஸ் தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட் அண்ட் டேலி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங்ல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தமிழ் டைப்பிங் தெரியுது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ், அதுவும் நாட் ஃபார் கம்பல்சரி தான். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு வேலிடான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜாபோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற மாதிரி, ஃபீல்ட் விசிட்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். சேலரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பிக்சடா ஒரு 20,000 ரூபாய் கிடைச்சிரும். அண்ட் உங்களுக்கு ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 1,500 ரூபாய் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆல்சோ கொடுக்குறாங்க. ஸோ முதல் மாதம் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பேசிக் பே ஒரு 20,000 ரூபாய். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிக்சடா ஒரு அலவன்ஸ் 2,000 ரூபாய் கிடைக்குது. அண்ட் அடிஷனலா மொபைல் அலவன்ஸ் அப்புறம் ஒரு சில அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பாக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே ஒரு 22,500 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணலாம். முதல் வருடத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரண்டாவது வருடத்துல இருந்து உங்களுக்கு 1,500 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆட் பண்ணும்போது ஒரு 24,000 ரூபாய் கிடைக்கும். மூன்றாவது வருடத்துல இருந்து ஒரு 25,000 ரூபாய், 25,500 ரூபாய் இந்த மாதிரி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு, அலவன்ஸ் இருக்கு, பேசிக் பே ஆல்சோ இருக்குதுங்க. அண்ட் அடிஷனலா EPF ESI இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதாவது இந்த நோட்டிபிகேஷன்லயே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு இதுல கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க ஜஸ்ட் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணா போதும். அதாவது இது வந்து ஒரு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. காமன் சிலபஸ் தான் கேட்பாங்க. ஒரு அலுவலக உதவியாளருக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க காமனா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாப் வந்து அரசு வேலை வாய்ப்பு தாங்க. ஆனா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் கேட்டகரி தான் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அடிஷனலா கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 1 இயர், மொத்தமா ஒரு 4 வருடம் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வருடம் நீங்க ஒர்க்கை நல்லபடியா முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து சர்டிபிகேட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பா அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்கினுடைய ட்ரஸ்ட் நம்ம தமிழகத்துல நிறைய மாவட்டத்துல இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கான வேலை வாய்ப்பு புதுச்சேரியில தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரியில போய் ஒர்க் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க.
ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிருங்க. அண்ட் அது எல்லாத்தையுமே நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி இன்னும் பிரீஃபா போட்டிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி பொறுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்றவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. பர்சனல் இன்டர்வியூல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸா இருக்கட்டும், ஆட்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட் ஆல்சோ நீங்க சப்மிட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட அதை நீங்க வாங்கி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆனா மட்டும்தான் இது தேவைப்படும். சரிங்களா? மற்றபடி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இந்தியன் பேங்க்ல இருந்து தற்பொழுது புதுச்சேரி லொகேஷனுக்கு வேலைகள் வந்திருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதை ஃபாலோ பண்ணி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயும், அதாவது அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். ஸோ அதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை தாண்டி அட்டெண்டர் வேலைகளுக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அட்டெண்டர் ஜாப்லாம் வருது அப்படின்னா எக்ஸாம் கூட கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ அடிக்கடி நீங்க இந்த இந்தியன் பேங்க் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்தியன் பேங்க்ல வேற என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ மூலமா, அதே மாதிரி டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.